சாய்ராம் அப்படின்னா சாய்பாபா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதையும் தாண்டி புட்டபதி சாய்பாபா இருக்கார்ல சார். அவர் வந்து 16 வயதிலேயே சாய்பாபா அவர்களுடைய அருளை பெற்றதா சொல்லப்படுது. அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன? 16 வயதுல அந்த அருள் அவருக்கு எப்படி கிடைச்சது? அவர் வந்து அவதார புருஷன். என்னன்னா நம்ம சீரடி புட்டபர்த்தி ரெண்டுமே எடுத்துட்டாலும் புட்டபர்த்தி பாபா வந்து நிறைய மேஜிக் மேன் அப்படின்னா நிறைய சொல்லி அவரை உதாசீனப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப சாஸ்வத்தமாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு தெரியாது நம்ம இந்த மாதிரி மகான ஆக போகிறோம், நம்ம இந்த மாதிரி ஒரு அவதாரம் பண்ண போகிறோம், நமக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தினவர் மகா பரமேஸ்வரர். அவர் சித்தியான இடத்துக்கு பக்கத்துக்கு அவர் ரொம்ப வணங்கினது நிறைய ஒரு பெரிய விஷயம். வணங்கின இடம் பார்க்கும். ஃபஸ்ட்டு வணங்குற இடம் பார்த்தேன்னா பஸ்மம் வரக்கூடிய தன்மை வந்ததுக்கு காரணம் முதல்ல ஒரு மலையில் போய்ட்டு உட்கார்றார் 6-7 வயசில். வேண்டத்துக்கு முன்னாடியே நீ போகணுமா வாணுமான்னு உத்தரவு வரான். படம் ஃபுல்லாக விபூதியாக இருக்கும். படம் ஃபுல்லாக விபூதியாக எடுத்து அப்படின்னா அவரோட அனுப்புகிறோம் என்னன்னா அப்படியே போய் எடுத்துக்கப்படாது. அது சமூகத்துக்கு அவர் வந்து ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். அது குறித்து பேசுகிறது. சமூகத்துக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ராமமூர்த்தின்னு ஒரு மாமா அங்கே அவரோட சிஷ்யனாகவே இருந்தார். ராமமூர்த்தின்னு இல்லவர். அவர் வந்து என்கிட்ட நிறைய சொல்லும் போது குருஜி இந்த மாதிரிலாம் சர்வீஸ் பண்ணுற போது அவர் கிட்டக்க வருவாராம். கிட்டக்க வந்துட்டோ அவர் கையால் ஏதாவது பஸ்மம் வாங்கிட மாட்டோமா நினைப்பான வாங்க முடியும். மோடி கூட ஆசை வாங்கியிருக்கார். கலைஞர் இருக்கார் இல்லையா, கருணாநிதி ஸ்டாலினோட ஐயாவோட அப்பா, அவங்க வீட்டுக்கும் தத்தாத்திரேயரோட அவதாரம் பரமேஸ்வரோட அவதாரம் தான் புட்டபர்த்தி பாபா. மகான் அப்போ யாருக்கும் தெரியல. புட்டபர்த்தி பாபாவும் ஒரு இடத்துக்கு கர்நாடகாலாம் போகும்போது இவருன்னா சின்ன வயசு இவர் என்ன பண்ண போறாரு. அதே மாதிரி பாபா பக்கத்திலேயே புட்டபர்த்தி பாபாவோட ஒரு பஜன் மடம் இருக்கு அப்படின்னா வேழகமா அவளுக்கு பஜன் நடக்கும். எங்கள் அத்தை வந்து ஒரு டெய்ரி கொடுத்தா 2003 4 ஒரு டெய்ரி, பாபாவோட டெய்ரி. இன்னைக்கும் என் கையில் இருக்கு அந்த டெய்ரியில். அந்த டெய்ரியில் எனக்கு தமிழ் தெரியாது, சம்ஸ்கிருதத்தில் எழுதி வச்சிருக்கேன். ஸ்ரீராம் குருஜி ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு ஸ்ரீராம் குருஜி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். சாய்ராம் அப்படின்னா சாய்பாபா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதையும் தாண்டி புட்டபதி சாய்பாபா இருக்கார்ல சார். அவர் வந்து 16 வயதிலேயே சாய்பாபா அவர்களுடைய அருளை பெற்றதா சொல்லப்படுது. அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன? 16 வயதுல அந்த அருள் அவருக்கு எப்படி கிடைச்சது? குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குருஹு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் விஷயே பவரோகிணாம் இதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமோ நமஹ. அவர் வந்து அவதார புருஷர். என்னன்னா நம்ம சீரடி புட்டபர்த்தி ரெண்டுமே எடுத்துட்டாலும் புட்டபர்த்தி பாபா வந்து நிறைய மேஜிக் மேன் அப்படின்னா நிறைய சொல்லி அவரை உதாசீனப்படுத்தியிருக்கார். அவர் தத்தாத்திரேயரோட ஒரு அவதாரம். தத்தாத்திரேயர் பார்த்தீங்கன்னா 4 முகம் 6 முகம் உள்ள ஒரு தத்தாத்திரேயர். தத்தாத்திரேயர் கூடையே இருக்கிறவர் யாரு பார்த்தீங்கன்னா பைரவர் வந்து கூடையே இருப்பார். பைரவர் ரூபமாக பைரவர் வந்து காட்சி கொடுக்க சொப்பனத்தில் வர அவரோட 6வது வயசுலேயே சந்நியாசம் ஆயிடுவார் இவர் அப்படின்னு அவர் தாயாருக்கு தெரிஞ்சு கர்நாடகா சேர்ந்தவா எல்லாரும். அவள் வந்து என்னன்னா மாத்வா அப்படின்னு சொல்றது. மாத்வானா ஒரு 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 பிராமின்லேருந்து மேலே ஒரு ரொம்ப சாஸ்வத்தமாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு தெரியாது நம்ம இந்த மாதிரி மகான ஆக போகிறோம், நம்ம இந்த மாதிரி ஒரு அவதாரம் பண்ண போகிறோம், நமக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தினவர் மகா பரமேஸ்வரர், காலபைரவர். அவெல்லாம் என்ன பண்ணுறான்னா சொப்னத்தில் போயிட்டு பாபாவோட சொப்னத்தில் போனால் இப்போது நம்மளுக்கே ஒரு சொப்னம் வருது. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னதே ஒரு சொப்னத்தில் தான். அந்த மகான்லாம் பார்த்தீங்கன்னா ஞானி முனிவர் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மகான்கள் ஒரு 6வது வயசுலேயே அவருக்கு சொப்னத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போக போகிறோம், இந்த மாதிரி சன்னியாசம் வாங்க போகிறோமே, நம்ம படிக்கிறதா என்ன ஏதுன்னு தெரியும் போது அவன் அம்மா சொன்னான்னா இந்த மாதிரி நீ கன்சீவாக நீ என் வயிற்றில் இருக்கிற போதே ஒரு பெரிய மகான் சொல்லிட்டார்,
இது நீ மகானாக தான் போவான் அவங்க புள்ள அப்படிங்கிற சொன்னதை அவள் அம்மா அப்பா தெரிவிக்கிறா. அப்போ தெரிவித்த போது பாபா என்ன பண்ணுறார், யோசிக்கிறார், நம்மளுக்குன்னு படிப்புன்னு எதாவது படிக்கணுமே, எதாவது பண்ணலாமா அப்படிங்கிற யோசிக்கும் போது தத்தாத்திரேயரோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறது. ஒரு ஹீல்ஸ் பக்கத்தில் உட்காடுறார். உட்காந்துருக்கிற போது இவர் சின்ன குழந்தை போய் ஒரு 6 வயசு குழந்தை 7 வயசு குழந்தை உட்காந்தா சுடும் இல்லையா, அவருக்கு சுடவே இல்லையா, கொதிக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் வந்து கொதி தாங்க முடியாமல் எல்லாம் எழுந்துட்டு போகிறா. இவர் மட்டும் உட்காந்துருக்கார், தியானம் பண்ணுறார், தபஸ் பண்ணுறார். பண்ண 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 இருந்தால் அவர் எழுந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா விபூதியாக இருக்குது. அவர் எழுந்துன்றார், எழுந்துட்ட அடுத்த செகண்டில் பஸ்மம் அந்த இடத்துல இருக்குது. சிவகடாட்சம், அந்த உட்கார்ந்த இடம் சிவலிங்க ரூபம். அந்த அந்த நீங்கள் நம்ம புட்டபர்த்தி போனோம்னா அவர் சித்தியான இடத்துக்கு பக்கத்துக்கு அவர் ரொம்ப வணங்கினது நிறைய ஒரு பெரிய விஷயம். வணங்கின இடம் ஃபஸ்ட்டு வணங்குற இடம் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரர். அவர் நிறைய அவரோட நாபியிலேருந்து வரக்கூடிய ஒரு சிவலிங்கங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அவர் குடத்துக்குள்ளே கையை விட்டு ஒரு கையை உள்ள விட்டு ஆட்டினார்னா விபூதியாக கொட்டும். அந்த விபூதி பஸ்மம் வரக்கூடிய தன்மை வந்ததுக்கு காரணம் முதல்ல ஒரு மலையில் போய்ட்டு உட்காடுறார் 6-7 வயசில். உட்கார்ந்த இடம் பஸ்மமாக மாறிடுறது. அப்போ தான் அவன் அம்மா பரமேஸ்வரோட கிருப்பை உனக்கு இருக்குது, அந்த கிருப்பையோட எல்லோருக்கும் நல்லது செய்யணும். கட்ட ரூபமாக என்னென்னா நம்மளுக்கு ஒரு பவர், ஒரு ஆக்கர்ஷ சக்தி வருது அப்படின்னா நிறைய பேர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் அதை யூஸ் பண்ணிப்பா. பாபா அப்படிலாம் இல்லை. பக்தாளுக்கு நிறைய அன்னதானம் போடணும்னு ஆசைப்பட்டார். சர்வீஸ் எப்படி பண்ணணும், சர்வீஸ்னால் கோவிலை சுத்தம் பண்ணணும், கோவிலில் எப்படி வழிபடணும், லிங்க ரூபமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எப்படி வழிபடணும், பரமேஸ்வரரா தத்தாத்திரேயரை எப்படி வழிபடணும் அப்படின்னு சொன்னவர் தான் பாபா. புட்டபர்த்தி பாபான்னா பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்க இப்போ தான் வாய்ப்பு. ஒரு முன்னாடிலாம் 84, 85, 90 வரையும் புட்டபர்த்தி பாபான்னா அவர் மேஜிக் மேன்னு. அவர் போனால் லிங்கத்தை எடுப்பார், விபூதியை கொட்டுவார். அவர் படத்துலலாம் விபூதி இருக்கு, அதெல்லாம் உண்மை. சாட்சாத்காரமாக உண்மையாக நம்ம நீங்கள் அவரை நினச்சிட்டோம் அப்படின்னா, பாபாவை நினச்சிட்டோம், பாபா படம் இருக்குது, பாபா படத்துக்கு பக்கத்தில் பாபா எனக்கு இது வேணும்னு நம்ம வேண்டிக்க வேண்டாம். பாபாகிட்ட போய்ட்டு இது வேணும்னு வேண்டிக்க வேண்டாம். வேண்டதுக்கு முன்னாடியே நீ போகணுமா வேணுமான்னு உத்தரவு கொடுத்துட்டு வரான். படம் ஃபுல்லாக விபூதியாக இருக்கும். படம் ஃபுல்லாக விபூதியாக எடுத்து அப்படின்னா அவரோட அனுகிரகம். என்னென்னா அப்படியே போய் எட்டுக்கப்படாது, அது உதிரும் இல்லையா, கீழே உதிரி இருக்கும். அதை விட்டு எட்டுட்டோம்னா நிறைய வியாதிகள்லாம் கிளியர் ஆகிருக்கு, நிறைய சத்காரியம் நல்லா நடந்திருக்கு. அவரை வணங்கினவா, அவ ஸ்கூலில் படித்த நிறைய குழந்தைகள் நிறைய விஷயத்தை கத்துன்னு இருக்கு. பாபாவானப்பட்டவர் ஒரு பெரிய மகான், அவர் ஒரு ஞானி, ஒரு சித்தர். இதுதான் அவரோட ஒரு பெரிய விஷயம். இந்த விஷயத்த பாபாவானப்பட்டவர் இன்னும் நிறைய வரலாறு சொல்லணும் அப்படின்னா, அவர் பிறந்தார் சித்தியாகரத்துக்கு 6 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, சாட்சாத்காரமாக ராகவேந்திரருக்கு எப்படி கிருஷ்ணர் காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி சாட்சாத்காரமாக பார்வதி பரமேஸ்வரரா காட்சி கொடுத்து அதுக்கப்புறம்தான் சித்தியானார் அவர். அதனால் பாபாவானப்பட்டவர் பரிபூர்ண கிருபை, சாந்தி. பாபா கிட்ட போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்மளுக்கு அறியாமையே சிலுக்கும் உடம்பெல்லாம், நம்மளை அறியாமையே சிலுக்கும், அவரை பார்த்தாலே சிலுக்கும். நிறைய பேர் பார்க்க முடியுமான்னு கேள்வி கேட்டுருக்கா, அவரை பார்க்க முடியலேன்னு கஷ்டப்பட்டு இருக்கா. அதனால் பாபாவோட மகிமை இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. அவருடைய அந்த கொள்கையை வந்து லவ் ஆல் சர்வ் ஆல் அப்படின்றது. அதுல நிறைய அற்புதங்களை பண்ணியிருக்காரு, நிறைய நலத்திட்டங்களை பண்ணியிருக்காரு. சமூகத்திற்கு அவர் வந்து ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். அது குறித்து பேசுங்க குருஜி. சமூகத்துக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நீங்களே சொல்லும் போது காதலிக்கிறவர் அவர். லவ் அப்படின்னா அன்பை கொற்றவர். நீ கிட்டக்க போயிட்டு முதல்ல போயிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதெல்லாம் இல்லை, கட்டி பிடிச்சவர். அவரோட ஹக்கு இல்லாமல் யாருமே அங்கே இருந்தவா இருந்தது கிடையாது. ராமமூர்த்தின்னு ஒரு மாமா, அங்கே அவரோட சிஷ்யனாகவே இருந்தார் அவர். ராமமூர்த்தின்னு பிள்ளவர். அவர் வந்து என்கிட்ட நிறைய சொல்லும் போது, குருஜி இந்த மாதிரிலாம் அவரோட பையன் எனக்கு சிஷ்யனாக இருக்கான். ராமமூர்த்தியோட பையன் வந்து நம்ம கூட இருக்கார். அவர் சொல்லுவார், பாபா எப்படி உங்களுக்கு தெரியும்னு என்ன கேட்கும்போது நான் சொல்லுவேன்,
எனக்கு அத்தை இருக்கா, என்னோட கல்யாணி அத்தைன்னு, என்னோட அப்பாவோட தங்கச்சி. அவ பைத்தியம், பாபானா அவ்வளோ பைத்தியம். நான் என்ன பண்ணுவாருன்னா, முன்னாடியெல்லாம் நம்மளுக்குன்னு தோணும்ல, பாடசாலை இருக்கும்போது இவர் சும்மா மேஜிக் பண்ணுறாரு, லிங்கத்தை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா நம்மளும் சொல்லியிருக்கோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி. எப்படின்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று தப்பாக தான் தோணும், ராங்காக தான் தோணும். நம்ம ஒரு விஷயத்துக்கு உள்ளே போயிட்டே இருப்போம், ரோடு போடுவோம், போயிட்டே இருப்போம். தடுக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ரோட்டில் நடக்கிற பரியந்தும் அந்த ரோடு குண்டும் குழியுமா இருக்கா தெரியாமல் நம்ம பாட்டு போயிடுவோம். அங்கே குண்டும் குழியும் இருக்குன்னு சொல்கிறவர் தான் பாபா. எங்கள் அத்தை சொல்லுவா, எவ்ரி இயர் சர்வீஸ் பண்ணுறதுக்காக அங்கே போவாள். சர்வீஸ் பண்ணுற போது அவர் கிட்டக்க வருவாராம். கிட்டக்க வந்துட்டு அவர் கையால் ஏதாவது பஸ்மம் வாங்கிட மாட்டோமா நினைப்பான, வாங்க முடியாது. இன்னைக்கு பரியந்தம் பாபாவோட கிருப்பை போயிட்டே இருக்கா. அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும், எங்கள் அத்தை சொல்லி தான் எனக்கு பாபாவை தெரியும்னு சொல்கிறத. ராமூர்த்தி மாமா பெரிய சதஸ் நடந்தது எங்கன்னா, தயானந்த சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் பெரிய மகான். அந்த தயானந்த சுவாமியோட ஆசிரமத்துக்கு புட்டபர்த்தி பாபா வரார். வரும்போது அங்கே பெரிய அதிருத்ர நடக்கிறது. எப்படின்னா, 1000 சாஸ்திரிகள் 1000 பண்டிதா உட்காந்துட்டு ருத்ர ஜபம், ருத்ர ஹோமம், அதுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ பாபா என்னை கூப்பிட்டு ஒரு சுத்தின அடுத்த செகண்ட் பஸ்மம் கொடுத்தார். அந்த பஸ்மத்தை வாங்கிட்டு என்கிட்ட சொன்னார், அம்மாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. நான் சொல்கிறது 2013-14 அம்மாவை நல்லபடியாக, 14க்கு முன்னாடி நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடியே கூட இருக்கலாம், ஒரு 4-5 ஒரு 2006 வருஷம். விபூதி வாங்கினதே நம்மளுக்கு எவ்வளோ பிரசாதமாக இருக்கிற போது அவர் கூடியே இருக்கிற ராமூர்த்தி மாமா புலம்பின்ண்டே இருப்பார். நீ ஒரு வாட்டியாவது புட்டபர்த்தி போயிட்டு வா, ஒரு வாட்டியாவது புட்டபர்த்தி. நம்ம ஒட்டுப்பத்தி ஒரு வாட்டி போயிட்டு வந்தோம். குரு கிருப்பையில் அவர் சித்தியாக ஆனப்புறம் தான் என்னால் போக முடிஞ்ச சூழ்நிலை வந்தது. ராமூர்த்தி மாமாங்கிறவர் அவ்வளோ சொல்லி நம்மளுக்கு போகணுன்னா இல்லை, அதுக்கு முன்னாடியே புட்டபர்த்தினா யார், அவரோட மகான், அவருக்கு என்ன வழிபடணும் அப்படின்னு அரசியல்வாதி. நீங்கள் மோடி இருக்காரு, மோடி கூட ஆசிரியம் வாங்கியிருக்கார். கலைஞர் இருக்கார் இல்லையா, கருணாநிதி, நம்ம ஸ்டாலினோட ஐயாவோட அப்பா, அவங்க வீட்டுக்கும் புட்டபர்த்தி பாபா போயிருக்கார், அனுகிரகம் பண்ணியிருக்கார். குருவோட கிருப்பை மட்டும் கிடைச்செடுத்து அப்படின்னா சாதிச்சிடலாம். சூரியநாராயணனோட பரிபூர்ண அவதாரம், தத்தாத்திரேயோட அவதாரம், பரமேஸ்வரோட அவதாரம் தான் புட்டபர்த்தி பாபா. அதனால பாரபட்ச பார்க்காம அரசியல்வாதிலேருந்து மகான்லேருந்து எல்லாரும் அவரை வழிபட்டிருக்கா. இருக்கிற பரியந்தம் அவரை எல்லா மகானுமே, ஒரு விஸ்வ சுவாமியாராக இருக்கட்டும், யோகிராம் சுரத்குமாராக இருக்கட்டும், ரமணராக இருக்கட்டும், மகான் அப்போ யாருக்கும் தெரியல. புட்டபர்த்தி பாபாவும் ஒரு இடத்துக்கு கர்நாடகாலாம் போகும்போது, இவர் என்ன சின்ன வயசு, இவர் என்ன பண்ண போறார், அவருக்கு தலை புசுன்னு இருக்கும், நைட்டி மாதிரி அவரோட வஸ்திரத்தை போட்டுன்னு இருப்பார். அவர் என்ன நினச்சுட்டா எல்லாரும்னா, இவர் என்ன ஒரு ஒரு வஸ்திரம் கூட சரியா போட்டுன்னு வர மாட்டேங்கிறார், தலையை போட்டுன்னு வராரு அப்படின்னு உதாசீனப்படுத்தியிருக்காரு. தவிர உதாசீனப்படுத்தவரெல்லாம் கூப்பிட்டு கட்டி பிடிச்சிப்பார். என்னை பற்றி நீ சொல்லையோ இல்லையோ, நீங்கள் வா, நீ நன்னாரு சௌக்கியமாருன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம லைஃப்பில் பண்ண வேண்டியது. என்னென்னா, புட்டபர்த்தி பாபாவை பற்றி தெரிஞ்சுட்டாலும் சரி, ஒருத்தன் எவன் நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறானோ அவனை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணிடணும். அவன் கெடுதல் பண்ணுறவனை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிட்டான்னா, இவனடா நம்மளுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறான், நம்ம இவனுக்கு இவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்கோம், அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கோம், அவனை அசிங்கமாக திட்டியிருக்கோம், இவனடானா நமக்கு நல்லது பண்ணுறானேன்னு அவன் அப்போ கூட அவன் கெட்டதான நினைப்பான். ஆனால் ஒரு பக்கத்தில் நீங்கள் சிரிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அவனை பார்த்து நல்லாவே இல்லைனாலும் சிரிச்சுட்டேன்னா அவன் என்ன நினச்சிப்பான்னா, இன்னும் கெட்டது பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டே இருப்பான். ஆனால் அவன் கெட்டது பண்ணுறது நம்மளுக்கு நல்லதாக விடிஞ்சிடும். புட்டபர்த்தி பாபா சொல்லுவாரான், அகம் பிரம்மா அஸ்மி தேவ ராஜ குருன்னு சாட்சாத்தாக. முருகன் என்ன பண்ணான்னா, மலையை சுற்றிட்டு வந்து மாம்பழத்தை வாங்கினான். பிள்ளையார் என்ன பண்ணார், தாயார மாதா பிதா குருவா நினச்சி அப்பா அம்மா சுற்றி மாம்பழத்தை வாங்கி போயிட்டார். அப்போ முருகருக்கு சாமர்த்தியம் இல்லைன்னு நினச்சிக்கிறதா, இல்லை பிள்ளையாருக்கு சாமர்த்தியம் இருக்குன்னு நினச்சிக்கிறதா? அதுவும் ஒரு குருவோட கிருப்பை தான், இதுவும் குருவோட கிருப்பை தான். அதுவும் ஒரு அவதாரம் தான், இது ஒரு அவதாரம் தான். மனித ரூபமாக பாபா அவதாரம் பண்ண கலியுகத்தில் பெரிய கண்ணில் பார்க்கக்கூடிய குருக்களை கிடைக்கிறது அபூர்வம். நம்ம இந்த புட்டபர்த்தி பாபாவை வணங்கி அவரோட ரதம் எல்லா இடத்துக்கும் போகிறது. இப்போ அவர் உட்காந்து ரதத்தில் வந்த ரதம் எல்லா இடத்துக்கும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. எதுக்காகன்னா,
எல்லாரும் அதை பயன்படுத்திக்கணும். அவ இந்த புட்டபர்த்தி சாய் டிஓடியில் இருக்கிறவா எல்லாரும் என்ன பண்றான்னா, யார் விருப்பப்படுறாளோ அந்த ரதத்தை எடுத்துட்டு வரா. அவா சர்க்கிள்ல இருக்கிற ஒரு சர்க்கிள்ல ரவுண்ட் அடிச்சுட்டு அவாத்துல வந்து ஆர்த்தி எடுத்துட்டு போயிடுறான். அந்த கிருப்பை நம்மளுக்கு கிடைக்கணுமோ இல்லையா? இந்த மாதிரி புட்டபர்த்தி பாபாவை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். நிறைய நற்காரியம் நிறைய பண்ணிருக்காரு, சத்காரியம் நிறைய பண்ணிருக்காரு. குழந்தைகளுக்கு ஸ்கூல் கட்டியிருக்காரு, காலேஜ் கட்டியிருக்காரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், பார்க்குறோம், ஒரு டிபேட்ல போனா ஒரு அரசியல்வாதியா பேசணும், எல்லாம் ஒரு டிபேட்ல போனா அவருக்கு என்னங்க சொத்தா ஆட்டையை போட்டா, அப்படிலாம் இல்லை. அவருக்கு தேடி வந்து கொடுத்தவா தான் நிறைய பேர். அவர் கேட்கல, புட்டபர்த்தி பாபா நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு எனக்கு சொல்லல. அவருக்கு தேடி வந்து கொடுத்த ஒரு விஷயத்த சத்காரியமா யூஸ் பண்ணிட்டார் பாபா. நீ இப்படி பண்ணு. அவரோட காலேஜில் போய் பாருங்கோ, அவ படிச்ச குழந்தையில போய் பாருங்கோ, பஜன் பாடுவா, ருத்ரம் சமக்கம் சொல்லுவா, மந்திரங்கள் சொல்லுவா, அப்பா அம்மா எப்படி மதிக்கணும்னு கத்துன்னு இருப்பா, அப்பா அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு கத்துன்னு இருப்பா, தன் சகோதரி கிட்ட எப்படி பேசணும்னு கத்துன்னு இருப்பா, நல்ல விஷயத்த ஒழுக்கமான விஷயத்த கத்துன்னு இருப்பா. பாபாவோட ஆசிரமத்துக்கு போயிட்டே ஒரு 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 மாதம் அங்கே ஒரு சர்வீஸ் கேம்ப் நடக்கும். அங்கே போயிட்டேல் அப்படின்னா இது எல்லாத்தையும் கற்றுன்னு வந்துடலாம். அதே மாதிரி பாபா பக்கத்துலேயே புட்டபர்த்தி பாபாவோட ஒரு பஜன் மடம் இருக்குது அப்படின்னா வேழக்கிழமை அவளுக்கு பஜன் நடக்கும். அங்கே போயிட்டு உட்காந்துக்கலாம். நிறைய சத்காரியம் நிறைய பண்ணிட்டு போயிருக்காரு அவர். சும்மாலாம் பண்ணல, நிறைய வதந்திங்கள் நிறைய அவரை பற்றி நிறைய வந்தது. அதெல்லாம் நம்ம காலில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மகான் இந்த யுகத்தில் கலியுகத்தில் பிறந்து வளர்ந்து நம்மளுக்கு யாரால ஒரு மேஜிக் பண்ணுறவனானே சில விஷயம் மட்டும்தான் பண்ண முடியும். லிங்கத்தை அவர் என்ன வாயில் வச்சுட்டு எவ்வளோ நேரம் ஒரு கல்லை நீங்கள் வாயில் வச்சுக்கிட்டு முடியும்? தொண்டையில் எவ்வளோ நேரம் வச்சுக்க முடியும்? தொண்டை அவர் மேஜிக் பண்ணுறதா சொல்லட்டுமே. அவரோட நாபிலேருந்து சிரமப்பட்டு ஒரு லிங்கத்தை எடுக்கிறார். உனக்கு முடிஞ்சா நீ வாங்கிக்கோ பிரசாதமா, அவராக கொடுக்குறார். அதெல்லாம் விடுங்க. சுத்துறார், தங்க சங்கிலி வருது, யார் எடுத்துருவா? ஒரு மேஜிக் மேனாக இருந்தால் அந்த தங்கம் வந்து ஒரிஜினலாக இருக்கணும்ல. புறா எடுக்கிறான், பறந்து ஓடி போய்டுறது, திருப்பி அந்த புறா வச்சுடுறான், அது மேஜிக். இது மகானோட கிருபை. இன்னைக்கும் மகான் இருக்காங்கிறதுக்கு ஒரு ஒரு அதிகாரமாக போனவாலாம் இந்த புட்டபர்த்தி பாபா இருக்கட்டும், சாய்பாபாவாக இருக்கட்டும், அண்ட் யோகிராம் சூர ரமணராக இருக்கட்டும், யோகிராம் சூரகுமாராக இருக்கட்டும், தத்தாத்திரேயராக இருக்கட்டும், ரமணராக இருக்கட்டும், அரவிந்த ஆசிரமத்தில் அரவிந்தராக இருக்கட்டும், அன்னையாக இருக்கட்டும், எல்லாரும் நம்மளுக்கு ஒரு ஒரு வழிமுறையை சொல்லிட்டு போயிருக்கா. எதையும் பிறக்கிற போது எடுத்துன்னு வரலை, போகும்போது எதுவும் எடுத்துன்னு போக போகிறதில்ல. சம்பாரி சந்தோஷமாக இரு, கொடுத்துட்டு போ. அதுதான் தானம். அப்படிங்கிற கொடுக்கறது தான் தானம். என்னன்னா தனக்கு மீறி தானமும் தர்மமும் பண்ணு நிறைய பேர் சொல்றா. உனக்கு மீறி நீ பண்ணு, ஆனால் உன்னை தேடி எல்லா தானமும் வந்துடும். இப்போ நான் ஒரு சத்காரியம் பண்ணுறேன், எனக்கு ஒரு என்னை நம்பி என் ஆத்துக்காரி இருக்கா, 2 குழந்தைகள் பிள்ளைகள் இருக்கு. என் கையில் இருக்கிற 1000 ரூபாவை நான் கொடுத்துட்டு போயிடுறேன். அவன் கஷ்டப்படுறான், கொடுத்துட்டு போயிடுறேன். இந்த 1000 ரூபா எடுத்துன்னு போனால் தான் எனக்கு ஜீவனம். நான் அதை பற்றி யோசிக்கல, நான் கொடுத்துட்டு போயிடுறேன். இதான் புட்டபர்த்தி பாபாவோட ஒரு தாரக மந்திரம். எடு கொடு, எடு கொடு, உனக்கு யோசிக்காத, தான் நம்பாத, உன்னை தேடி வரும். சொன்னா நம்ப மாட்டே. எனக்கெல்லாம் நிறைய நடந்திருக்கு. எங்கள் அத்தை வந்து ஒரு டைரி கொடுத்தா, 2003லையோ 4லையோ ஒரு டைரி, பாபாவோட டைரி. இன்னைக்கும் என் கையில் இருக்கு அந்த டைரியில். அந்த டைரியில் எனக்கு தமிழ் தெரியாது, சம்ஸ்கிருதத்தில் எழுதி வச்சிருக்கோம். என்னன்னா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இதுக்கு அர்த்தம் தான் எழுதி வச்சிருக்கேன். குரு பிரம்மா, குருவே பிரம்மா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, அவரே விஷ்ணு, அவரே பிரம்மா, குரு தேவோ மகேஸ்வரா. இதுலேயே அடங்கிடுத்து பாபாவோட விஷயம். குரு தேவோ, தேவோ அப்படின்னா யாருன்னா ஒரு சந்நியாச பட்டம் வாங்கிண்டவா தேவா, தேவர்களா இருப்பா. குரு தேவோ மகேஸ்வரா. மகேஸ்வரன் யாரு? சாட்சாத் நம்மளுக்கு அருள்வாய்க்கு உள்ள ஒரு பரமேஸ்வரர். பரமேஸ்வரரே அவதாரம் பண்ணது தான் புட்டபர்த்தி பாபா. குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத். இவங்க தான் சாட்சாத் பரமேஸ்வரன். இவனை வழங்கு மனித ரூபமா. கடவுள் எங்கேருந்து வந்துட மாட்டான். எனக்கு கடவுள் இங்கேருந்து இங்கே கொடுன்னா சொன்னா வரமாட்டானே இல்லையா? ஆனால் குரு சாட்சாத் பரபிரம்மா. பரபிரம்மமும் இவதான், பிரம்மமும் இவதான். மகாகணபதியிலேருந்து சுப்பிரமணியர்லேருந்து அலமேலு மங்காலும் எல்லா சுவாமி இவாதான். பரபிரம்மமும் இவாதான். பரபிரம்மம்
குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. நான் உங்களை வணங்குறேன், குருவா நினச்சிக்கிறேன், எல்லா சுவாமியா நினச்சிக்கிறேன், எல்லா அருளும் எல்லா புகழும் எல்லா சங்கடமும் எல்லா வியாதிகளும் போகணும்னு நீங்கள் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோன்னு புட்டபர்த்தி பாபாட்ட பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. இதுதான் குருவோட கிருப்பை. இப்போ இவ்வளவு மகிமையான விஷயங்கள் வந்து புட்டபதி சாய்பாபா குறித்து நிறைய நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ வேறு தெய்வங்களை வழிபட்ட நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க இந்த மகிமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திடீர்னு இப்போ புட்டபதி சாய்பாபா வணங்குவதன் மூலமா அவங்களுக்கு அந்த நற்பலன்கள் அதே போல கிடைக்குமா? நான் தான் சொல்லிட்டேனே, எல்லா சுவாமியும் தான் பாபா, எல்லா கடவுளை சார்ந்தவர் தான் புட்டபர்த்தி பாபான்னு நான் சொல்கிறேன். அப்படிங்கிற போது புட்டபர்த்தி பாபா சொல்லலை, நீ முருகனை வணங்குனா முருகனை வணங்கு, என்னை குருவா வணங்கு. இப்போ எப்படின்னா, முருகர்கிட்ட போயிட்டு வேண்டிக்கலாம், வேண்டிண்டா முருகர் கேட்காமே நம்மளுக்கு நம்ம பதிவில் நிறைய சொல்லியிருக்கோம். முருகர் கேட்கல பாலாபிஷேகம் பண்ண, ஆனால் நீனே தானே கொடுக்குற. அது மாதிரி ஒருத்தன் ஒரு சிலம்பம் ஆடுற ஒரு ஒரு குரு இருக்கார், அவர்கிட்ட டைரக்டாக பயிற்சி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவர் பயிற்சி பண்ண இடத்துலேருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு போயிட்டு வச்சு பிள்ளையாரா பிடிச்சி இதுதாண்டா குருன்னு நினச்சிட்டு நீங்கள் சிலம்பத்தை ஆரம்பிச்சேன்னா சிலம்பம் கற்றுக்க முடியும். வேதம் ஸ்ரீராம் குருஜி கிட்ட தான் கற்றுக்கணும்னு இல்லை, ஸ்ரீராம் குருஜி சொல்கிற விஷயத்த கேட்டல்னா குரு கிருப்பை கிடச்சிருங்கிறேன். அதே மாதிரி நிறைய குருமார்கள் இருக்கா, அந்த குருவை வழிபடணும், இந்த குருவையும் வழிபடணும்னு நம்ம சொல்கிறோம். புட்டபர்த்தி பாபாங்கிறவர் வந்து மகான். நிறைய நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்துட்டார். நான் சொல்கிறது அப்படி யோசித்து பார்த்தா இந்த குருவை நீங்கள் அழகாக புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் வணங்குறே இல்லை, உங்கள் சித்தப்பா சித்தியை வணங்குறே இல்லை, மாமா மாமி அத்தை மாமா அவங்கள எல்லாரையும் வணங்குற போது ஒரு குருவா நான் காஞ்சி பெரியவா எனக்கு பிடிக்கும், சாய்பாபாவை பிடிக்கும், ரமணரை பிடிக்கும், யோகிராம் சுரகுமாருக்கும், சத்குரு ஞானானந்த சுவாமி பிடிக்கும், என்ன சுவாமி பிடிச்சாலும் எல்லாம் குரு. எல்லா குருமார்களோட கிருபை கிடைச்சா மட்டும்தான் ஒரு ஒரு கட்டாட்சமும் கலியுகத்தில் வாழ்ந்த ஒரு குருவோட கிருபை கிடைக்கணும்னா ஒரு மகா. இப்போ நானே சொல்கிறேன், இந்த புட்டபர்த்தி பாபாவை நிறைய வழங்குவோம், ஒரு சில விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு. என்ன புட்டபர்த்தி பாபா வணங்கினா என்ன கிடைக்கும்னா, புகழ் கிடைக்குமா, என்ன கிடைக்கும்னு கேட்டால் சந்தோஷம் கிடைக்கும், சாந்தி கிடைக்கும். இப்போ டிப்ரெஷனில் இருக்கான் ஒருத்தன், கடன் பிரச்சனையில் இருக்கான், தனமும் கால், அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு பணம் இருந்தால் அவன் கொடுத்துட போகிறான். அவன் கையில் ஒரு கடன் கொடுக்குறவன் இவன்கிட்ட இல்லை, அதனால தான் கடன் கொடுக்குறான். மகாவிஷ்ணு குபேரர்கிட்ட கடன் வாங்குறார் திருப்பதியிலேருந்து, அவர்கிட்ட இல்லை கடன் வாங்குற, இன்னைக்கு பரியந்தும் கடன் அடைச்சந்தான் இருக்கு, இன்னும் கடன் அடைஞ்ச பாடு இல்லை. ஆனால் மற்ற மனிதனுக்கு என்ன பண்ணுவான், இல்லை நான் இந்த போகிற பாதியில் இந்த குருவை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி நினச்சிட்டு பாபாவோட ஒரு கிருப்பையில் நம்ம பாபா ஃபோட்டோ வச்சுட்டு தான் கும்பிடணும்லாம் இல்லை. மனசரிய மனசு சந்தோஷமா ஒரு பஸ்மத்தை விபூதி எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு புட்டபர்த்தி பாபா சரணம் சரணம், சண்முகநாதா சரணம் சரணம், பார்வதி பரமேஸ்வரா சரணம் சரணம், இல்லை எதுவுமே சொல்ல வேண்டாம், பாபா பாபா சரணம், முடிஞ்சிச்சு. அவர் அங்கே உட்காந்துருவார். மறுநாள் பார்த்தேன்னா ஏதாவது முருகன் ஃபோட்டோலேருந்து எந்த ஃபோட்டோவில் எதாவது பார்த்தேன்னா சின்ன டாட்டா விபூதி இருக்கும், மனசரிய வேண்டுண்டா இல்லையா. அதனால் இந்த பாபா வணங்கினா இந்த கிருப்பை அப்படின்னு நான் சொல்ல வரையில, குருவை பிடிச்சிங்கோ கோடி நன்மை. அதனால் புட்டபர்த்தி பாபா அவரையும் பிடிச்சிக்கணும், அவரும் ஒரு பெரிய மகான். எப்படி எல்லா சுவாமி எல்லா குருநாதரையும் காஞ்சி காமகோடி பீடாதி சிங்கேரி சுவாமிகள் எல்லா சுவாமிகளும் நம்ம எப்படி குருவா ஏத்துன்னு இருக்கிறோமோ இவரையும் நிறைய பேர் குருவா ஏத்துன்னு இருக்கா. ஏத்துக்காதவாள் நீங்கள் கேள்வி கேட்ட இல்லையா, இவரை குருவா வணங்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்குற போது இவரை குருவா வணங்குங்கோ, இவர் ஃப்ரீடமாக கொடுக்குறார். சந்தோஷமா இரு, ஆனந்தமா இரு, என் படத்துக்கு நேராக உட்காந்துக்கோ, தியானம் பண்ணு, சௌக்கியமா இருங்கிறார். அதனால சுலபமா இருக்கிற ஒரு விஷயம்தான். இவர்கிட்ட போயிட்டு பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணுன்னு சொல்லலை, பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணுன்னு சொல்லலை. இவர்கிட்ட உட்காந்துட்டு சாக்லேட்டை வச்சாலே வாங்கிட்டுருவார். அழகா உட்காந்துட்டு அழகா புட்டபர்த்தி அவருக்கு எந்த மூலமந்திரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவருக்கு ரொம்ப பிடிச்சது பஜனை. ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே, அவ்வளோதான். இதை சொன்னாலே பாபா அங்கே அங்கே வந்துடுவார், சரணாகதி ஆயிடுவார் அந்த இடத்துல. அதனால் இந்த பாபா வணங்குங்கோ, பரிபூர்ண கிருப்பை. இவர் நிறைய பேர் கேன்சர்லாம் கிளியர் பண்ணியிருக்காரு, யாருக்கும் தெரியாது. புட்டபர்த்தி பாபா வந்து விபூதி கொடுத்து விபூதியை சாப்பிட்டு த்ரோட் கேன்சரு,
ஹிப்பில் கிட்னி ஃபெயிலியர் ஆனவாலாம் பாபா கூப்பிட்டு உனக்கு இந்த வியாதி சரியா போயிடுன்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. அவள் நினச்சிலாம் போல. அவள் யாருன்னா சும்மா கூட்டின்னு போயிட்டு உட்கார வச்சவா. அவளை கூப்பிட்டு உனக்கு ஒரு வியாதி இருக்கு, உனக்கு இது கிளியர் ஆகும், கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ ஞானிகளுக்கும் மகானுக்கும் தெரிஞ்சது கண் பார்வையில் உன்னை பார்த்தா கண்டுபிடிச்சிருவா இல்லையா? உனக்கு இது இருக்குப்பா குழந்தை, ஜாக்கிரதையா இருக்கு. ஒரு குழந்தையும் கேட்டிருக்கான், படிப்பே வரமாட்டேங்கிறது, உங்கள் காலேஜில் சேர்த்து விட்டா என்ன, எனக்கு எப்படி படிப்பு வருது? ஒரு வருஷம் ஃப்ரீயாருன்னு இருக்காரு. எந்த சுவாமின்னு சொல்லுவா, எந்த குருநாதர் சொல்லுவா? ஃப்ரீயாக அவருக்கு எஜுகேஷன் கொடுத்து ஹாஸ்டலில் சாப்பாடை போட்டு ரூம் கொடுத்து எல்லாம் பண்ணிருக்கா. நிறைய பசங்கள் இந்த புள்ளின்னு ஏதோ சொல்லுவல, கிண்டல் அடிக்கிறது, அதுவும் பண்ணியிருக்கா. பாபா பாபாட்ட திருப்பி அந்த பையன் வருவானா, அந்த பையன் வந்துட்டு என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணுறா, சும்மா உட்காந்துருக்க, பாபா சொல்லிட்டேன், சும்மா சொல்கிறேன். பாபா வேழக்காம அழகாக ஹாலில் வந்து உட்காந்து சொல்கிறாராம், இவன் வாங்குற மார்க்கு நீங்கள் யாரும் வாங்க மாட்டேன்னாராம். இன்னைக்கு பரியந்தம் அந்த குழந்தை ராமகிருஷ்ணன் பேர், அந்த குழந்தைக்கு இன்னைக்கும் பாபா கோவிலில் அந்த படிப்பு, ஏதோ ஒரு படிப்பு, அது இன்ஜினியரிங்கோ ஏதோ அந்த இதில் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கியிருக்கான். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு. பெரிய ஒரு டாட்டாவில் இருக்காரு, அவருக்கு பிஏ இருக்கான் அப்போ இல்லையா? அந்த மகத்துவத்தெல்லாம் பாபா கொடுத்துருக்காரு. அதனால பாபா வணங்குங்கோ, பரிபூர்ண கிருபை கிடைக்கும். புற்றபதி சாய்பாபா குறித்த பல தகவல்களை, எல்லாருக்கும் அறியாத பல விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ராம ராமா.